வணக்கம் மக்களே, இது உங்கள் குட்டி மான்வாஸ். இன்றைக்கி நம்ம என்ன மான்வா பார்க்க போகிறோன்னா, த டிவைன் சோல் எம்பர்ன்ற மான்வா சாப்டர் 1 and 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, இன்றைக்கி மான்வாக்கில் நம்ம போகலாம். மான்வாவோட ஆரம்பத்தில் ஜின்ஹான்னு சொல்லி ஒரு டவுனை காமிக்கிறாங்க. அங்கே எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, லின்யானுக்கு வந்து ஒரு டிவைன் சோல் கிடச்சிருக்காங்க. அது ஒரு பிளாக் காஃபி நாம்ப்பா, அது வெறும் குப்பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நாங்களும் கேள்விப்பட்டோம். அது ஒரு சரியான குப்பை மார்ஷல் சோல். அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அதில் வெறும் செடி புல்லுக்கிட்ட தான் வளர்க்க முடியுமா? அதுவும் இல்லாமல் அது பேட் லக் வேறு. ஆமாம், எங்களுக்கு தெரியும். லின்ஃபார்ம் என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஒரு ட்ராஷ் டிவைன் சோலை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இது அவங்களுக்கே ஒரு பெரிய அசிங்கம் நடிச்சுட்டு இருக்கும்போதே அப்படியே சீன் கட் ஆகி நம்ம காமிக்கிறாங்க. வாங் ஃபேமிலின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. வாங் ஃபேமிலின்னு பார்த்தா அங்கே டோர் கிட்ட ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, லின்யான் ஒழுங்கு மரியாதையாக நம்ம மேரேஜை கேன்சல் பண்ணு. இப்போ நீ கேன்சல் பண்ணணுன்ட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ முடியாது, நீ ஒழுங்காக என் ஃபேமிலிகிட்ட வந்து மன்னிப்பு கேளு, அப்போ தான் நான் கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தானா. அப்போ சொல்கிறா, எவ்வளோ தைரியம் உனக்கு, நீ சாதாரண குப்பை டிவைன் சொல் வச்சுருக்கேன், நான் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமான்னு இருக்கும்போது நம்ம ஹீரோவை சொல்லுவான், எனக்கு தெரியும் நீ என்னை எதுக்கு இங்கே கூப்பிட்ருக்கனே, நீங்கள் வச்சு அசிங்கப்படுத்துறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன், அதுதானே உன்னோட இன்டென்ஷன் சொன்னோன்னா அந்த பொண்ணு சொல்லுவான், ஆமாம் அதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டேன், உன்னை மாதிரி சாதாரண குப்பை மார்ஷல் சொல் வச்சுருக்கணுக்கெல்லாம் நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ என்னது நீன்னு அப்படின்னு சொல்லிட்டு முறைப்பானா. எவ்வளோ தைரியம் வந்து என்னையுமே முறைப்பேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லி ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவாள். உடனே பார்த்தா ஒரு ஐஸ் அட்டாக் யூஸ் பண்ணோன்னே ஹீரோ பேரியர் வச்சு தடுத்துருவான். அடுத்து அங்கே இருக்கிற அல்லக்கா பிள்ளக்கா பயிலாம் சொல்லுவானுங்க, இப்போது அது ஐஸ் நோ டிவைன் சொல்லுப்பா, அது ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக்ப்பா, அது மிஸ் வான்லிங் வந்து வேறு லெவல், அவங்க ஐஸ் நோ டிவைன் சோலே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவள் சிரிச்சிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், ஏய் ஜூனியர் வாங்கினிங், ஏன் இவ்வளோ கோவப்பட்டுட்ருக்க, உன் எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்டலாம் உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணலாமான்னு சொன்னோன்னே, ஆமாம் நான் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்டலாம் என் எனர்ஜி வேஸ்ட் பண்ணணுமா, நான் வேறு ரெட் ஃப்ளேம் அகாடமிக்கு கிளம்பணும், அதனால் இவனை மாதிரி ஒரு குப்பைக்கிட்டலாம் என் நேரத்தை வேஸ்ட் ஆக்க முடியாதுன்னு அவள் சொல்லுவாளா. உடனே அங்கே இருக்க அவன் சொல்லுவான், தம்பி நீ கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தேன்னா மேரேஜை கேன்சல் பண்ணுறேன், இப்போ நான் என் ஜூனியரை வந்து நான் ரெட் ஃப்ளேம் அகாடமிக்கு கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் ஒரு மூளை இருக்கிற ஒரு பையனாக இருந்தனா உனக்கே இந்த சிச்சுவேஷன் புரிஞ்சிருக்கும், ஒழுங்காக நீ இந்த மேரேஜை கேன்சல் பண்ணுறனோன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான், அதெல்லாம் முடியாது, நான் கேன்சல் பண்ணவே மாட்டேன், இன்னும் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 3 வருஷத்தில் லின்யானா உங்கள் ரெட் ஃப்ளேம் அகாடமிக்கே வந்து அவளை தோக்கடிச்சு அவள் எனக்கு ஒர்த்து கிடையாதுன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணி அப்போ என் மேரேஜை நான் கேன்சல் பண்ணுவேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லுவாளா. உடனே ஹீரோ அங்கேருந்து கிளம்பி அடுத்த அப்படியே நம்ம லின்ஃபார்மில் காமிக்கிறாங்க. அங்கே 2 பேர் வெளியே நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அப்பாவும் அவன் தங்கச்சின்னு சொல்கிறாங்க. ஹீரோ கேட்குறான், அப்பா தங்கச்சி இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னே அவங்க அப்பா சொல்லுவார், நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு இந்த மாதிரி மார்ஷல் சோல்லாம் கிடச்சிருக்குன்னு நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த மாதிரி ரீசன்ஸ்க்கெலாம் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, உன்னோட பொட்டென்ஷியலை நீ டிஸ்கவர் பண்ணு, நிறைய பேர் இந்த மாதிரி மார்ஷல் சோல் இல்லாமையே அவங்க பொட்டென்ஷியலை நிரூபித்து இந்த இடத்துல பேரை பதிச்சிருக்காங்க, உன்னாலேயும் முடியும், உன் பாடி நல்லா ட்ரெயின் பண்ணு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணு, அது போதும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு பாரு. அப்போ சொல்லுவார், உன் நம்பிக்கை மட்டும் விட்டுறாத, உனக்கு என்ன மார்ஷல் சோல் கிடச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ அதை வச்சு ட்ரெயின் பண்ணி உன்னோட பொட்டன்ஷியல் என்னென்னு காமின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா கிளம்பினோன்னே ஹீரோவோட தங்கச்சி சொல்லுவாங்க, அப்பா உங்களை ரொம்ப கவலையாக இருக்காங்க, அதனால தான் இப்படி பேசிட்டு போகிறாங்க, நீ எதுவும் எடுத்துக்காங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான், அது எனக்கு தெரியும், அப்பா என் மேலே உள்ள கவலையில் தான் சொல்கிறாங்க, எனக்கு என்ன மார்ஷல் சோல் கிடச்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோடய ஸ்ட்ரென்த்தை இந்த உலகத்தை நான் ப்ரூவ் பண்ணுவேன், சரி நீ போய் ரெஸ்ட் எடு, நீ ரொம்ப வெளியே நடக்காதன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி ஹீரோவோட தங்கச்சி அங்கேருந்து கிளம்புனோன்னே ஹீரோ ரூமுக்கு போய் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவான். உடனே அவன் பவரெல்லாம் கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஹீரோ ஓப்பன் சொல்லுவான். ஓப்பன் சொன்னோடனே அவனுக்குள்ளே இருந்து அந்த டிவைன் சோல் வெளியே வரும். பார்த்தா அந்த ஒரு கருப்பு சவப்பெட்டி வந்துக்கிட்டு இருக்கும். அப்படியே ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நினைப்பான், இதுக்கு மேலே என்னமோ ஒரு பிளாக் கலர் ஸ்மோக் சுற்றிக்கிட்டே இருக்குது, இது என்னவா இருக்கும், சரி உள்ளே ஏதாவது இருக்குமான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்ப்போமான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஓப்பன் சொல்கிறான். அது ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆனால் உள்ளேருந்து பயங்கரமான ஒரு வெளிச்சம் அப்படி பளிச்சுன்னு அடிக்குதா. ஹீரோ கண்ணை மூடிக்கிறான். இங்கே என்ன நடக்கு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ளே பார்த்தா ஒரு பொண்ணு உள்ளே படுத்து கிடக்கு. நம்ம ஹீரோ பார்க்குறான், அதிர்ச்சியாகி பார்க்குறான், யாரா இது, இந்த பொண்ணு யாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே இதிலே சாப்டர் 1 முடியுது. சாப்டர் 2 ஆரம்பத்துலேயே காமிக்கிறாங்க. அந்த போன தடவை அந்த சவப்பெட்டிக்குலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கும்ல, அந்த பொண்ணு வெளியே வந்து அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ கேட்குறான், நீங்கள் எப்படி என் டிவைன் சோலுக்குள்ளே இருந்தீங்கன்னு அப்படி ஹீரோ கேட்குறானா. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நான் எங்கே இருக்கேன், நம்ம இது என்ன பிளேஸ்ன்னு கேட்பாங்களா. உடனே ஹீரோ சொல்லுவான், இதுதான் டாஃபங் டைனஸ்டி, இது டாஃபங் டைனஸ்டின்னு சொல்லுவானா. உடனே ஓஹோ டாஃபங் டைனஸ்டியா, சரி இது பக்கத்தில் தான் இருந்திருக்கு,
சரி முதல்ல நான் என் சோல் எனர்ஜிலாம் ரீஸ்டோர் பண்ணணும்னு நம்ம அந்த அக்கா பேசிகிட்டே இருப்பாங்களா. உடனே சொல்லுவாங்க, நான் தான் தம்பி குவாங்க்யூயாங்ஸு, நீ யாருன்னு கேட்பாங்களா. நான் தான் லின்யான். ஆமாம், நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்கள் இன்னும் ஆன்சர் பண்ணலையே நம்ம ஹீரோ கேட்பானா. ஓ, நான் எதுக்கு அந்த டிவைன் சோல்குள்ளே இருந்துன்னு கேட்குறியா, அதுவா. அது எதுவும் இல்லை தம்பி, என்னோடய சோலை கொஞ்சத்தை எடுத்து இந்த லைஃப் ஆர் டெத் சவப்பெட்டிக்குள்ளே வச்சுருந்தேன். நீ அந்த லைஃப் ஆர் டெத்து சவன்பெட்டியை அவைக்கன் பண்ணியா, உடனே நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. என்னது, சோலை ஸ்டோர் பண்ணி வச்சு இப்போ ரீபார்ன் ஆகிருக்கீங்களா, இதனால் நம்பவே முடியலையே, ஒருத்தரால் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறானா. உடனே அந்த அக்கா முறைக்கிறாங்க. முறைச்சி அந்த அக்கா அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகுது. அங்கே பார்த்தா எங்கேயோ ஒரு பெரிய ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அக்கா ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி யாரோ பின்னாடி இருந்து அந்த அக்காவை அட்டாக் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. உடனே அந்த அக்கா கேட்குறாங்க, என்னது, நான் செத்து திருப்பி ரீபார்ன் ஆயிருக்குன்னு சொல்கிறேன், அது உனக்கு ஜோக்கு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி ஹீரோ மேலே ஒரு ப்ரெஷர் போடுறாங்க பாருங்க. ஹீரோ அப்படியே முட்டி போட்டு நடுங்கிக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு ப்ரெஷர், இவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு இருக்கும்போது அந்த அக்கா சொல்கிறாங்க, நான் தான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர் ஸ்கை மார்ஷல் காண்டினென்ட்டோட ஒரு ஹோஸ்ட் தெரியுமா. எப்போ இந்த டிவைன் செட் ஃபால் ஆனிச்சோ அன்னைக்கு என்னோடய எல்டர்ஸ்லாம் என்னை அட்டாக் பண்ணி என்னை கொல்ல ட்ரை பண்ணாங்க. அப்போ அவங்க எல்லோரும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சாக போகிற அந்த கடைசி நேரத்தில் என்னோடய சோலில் கொஞ்சத்தை எடுத்து இந்த லைஃப் ஆர் டெத்தோட சவப்பெட்டிக்கில் ஒரு ரீஎன்கார்னேஷன் டெக்னிக் வச்சு நான் அதில் சீல் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் நீ இந்த காஃபினை வந்து அவைக்கன் பண்ணிருக்க, அதனால் நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லுவாங்களா. சரி சரி, நீ ஒன்றும் பயப்படாத, நான் ஒன்றும் உனக்கு கொல்லலாம் மாட்டேன். நான் அப்படி உனக்கு கொல்றதா இருந்தால் நீ இந்த 3 ஸ்டாரில் இருக்கும்போது இப்போயும் நான் உனக்கு கொண்டிருப்பேன், அதெல்லாம் கொல்ல மாட்டேன். அதுக்கு பதிலாக நம்ம ஏன் ஒரு டீல் போட்டுக்கூடாதுன்னுவாங்க. என்னது ஒரு டீலாக நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பானா. அப்போ தான் கேட்குறாங்க, நான் உன்னைய ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக நீ என் ரிவெஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணும், ஓகேவான்னு கேட்பாங்களா. என்னது, உங்கள் ரிவெஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணுமா, ஆனால் என் டிவைன் சோல் தான் ஒரு குப்பை டிவைன் சோல்னு எல்லோரும் சொல்கிறாங்க, அதுக்கு பொட்டான்ஷியலே கிடையாது, அதை வச்சு என்னால் கல்டிவேஷன் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவானா. என்னது, குப்பை மார்ஷல் சோலா, தம்பி முதல்ல உனக்கு இந்த லைஃப் ஆர் டெத்தோட டிவைன் சோலை பற்றி உனக்கு முழுசாக தெரிலன்னு நினைக்கிறேன். இது ஏஷியன் காலத்தில் ஒரு 10 டிவைன் சோல்ஸில் இது ஒரு டிவைன் சோல், தி லைஃப் ஆர் டெத் டிவைன் சோல். ஏஷியன் காலத்தில் பல டிவைன் சோல்ஸ் இருந்துச்சு, அதில் ஒரு 10 டிவைன் சோல்ஸ் மட்டும் மியூட்டேட் ஆகியிருந்துச்சு. அந்த 10 டிவைன் சோல்ஸில் ஒரு சோல் தான் இந்த லைஃப் ஆர் டெத்து டிவைன் சோல் அப்படின்னு அந்த அக்கா சொல்லும் போது ஹீரோ, என்னது ஏஷியன் டிவைன் சோலா, என்னால் நம்பவே முடியல நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பானா. அப்போ தான் சொல்கிறாங்க, எப்போ ஒருத்தன் அந்த 10 டிவைன் சோலில் ஒன்றை அவேக்கன் பண்ணி கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறானோ அப்போ அவனை யாராலையும் நிறுத்த முடியாது. அவன் ஸ்ட்ரென்த் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அவன் நினச்சாலே ஒரு டைனஸ்டியே அழிக்க முடியும். அதாவது அவன் நினச்சா, அவன் லைட்டாக அவன் பிரெயினில் நினச்சாலே ஒரு டைனஸ்டியே அழிக்க முடியுமா. அதுலேயும் இந்த லைஃப் ஆர் டெத் டிவைன் சோல் வந்து கொஞ்சம் வேறுபட்டானது. இது எப்படின்னா, லெஜண்ட் ஸ்டோரியே இருக்குது. அதாவது எப்போ ஒருத்தன் அவன் வாழணும்னு நினைக்கிறானோ அப்போ அவனால் வாழ வைக்க முடியும், ஒருத்தன் சாகணும்னு நினைக்கிறானோ அப்போ அவனை சாகடிக்க முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான டிவைன் சோலில் தான் இந்த லைஃப் ஆர் டெத் டிவைன் சோல்னு சொன்ன ஹீரோ பதறி போய் நெஞ்சில் கை வச்சு, என்னது அவ்வளோ பவர்ஃபுல்லான டிவைன் சோலா, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த அக்காட்ட கேட்குறான், சரி என்னால் ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ கல்டிவேட் பண்ண முடியும்னு கேட்டோன்னே, என்னது ஒரு வருஷமா, அட்லீஸ்ட் பார்த்தா உன்னை ஒரு 9 ஸ்டார் மார்ஷியல் மாஸ்டர் அளவுக்கு என்னால் மாற்ற முடியும்னு சொன்னோன்னே, என்னது 9 ஸ்டாரா, நான் 6 ஸ்டாரே போதும்னு நினச்சிட்டு இருந்தேன், 9 ஸ்டாரா, ஓகே சொல்லிட்டு அந்த அக்காட்ட சொல்கிறான். இப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டோன்னே, எதுவும் வேணாம், நீ சும்மா உட்காந்து உன்னோட டிவைன் சோலுக்கு ஹெல்ப் பண்ண, அதை மெடிடேட் பண்ணணும். என்னது, என் டிவைன் சோலுக்கு மெடிடேட் பண்ண ஹெல்ப் பண்ணுமா, அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பானா. உடனே அந்த அக்கா லைஃப் ஆர் டெத் சவப்பெட்டியை வர வச்சு அதை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு பவரை ஹீரோவுக்கு அனுப்புவாங்க. ஹீரோ அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படியே நம்ம சாப்டர் 2 முடிகிறது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. பாய்.